ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி தமிழமுதன். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். அதாவது எங்கள் பிள்ளைய இங்கே வேலைக்கு வந்தவங்க அடித்து கொண்டுட்டாங்க. இது சொந்த மண்ணில் நாங்கள் வேறு வழியே இல்லாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இதே வேறு மாநிலத்தில் நடந்திருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்நேரம் அந்த மாநிலமே கலவர பூமியாக ஆயிருக்கும். ஆனால் நாங்கள் ஜனநாயக முறைப்படி அமைதியாக போராட்டம் நடத்துகிறோம். ஆனால் ஏன் இதை இந்த அரசும் காவல்துறை யாருமே எதுவும் ஏன் கண்டுக்கல? நுட்பமாக கொஞ்சம் கவனித்து பாருங்க இங்கே என்ன நடக்குதுன்னு. அவங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதிகமான தவறு பண்ணுறாங்க. சின்ன பிள்ளைய கற்பழித்து கொள்கிறான், வயதான மூதாட்டியை கற்பழித்து கொள்கிறான். இன்னைக்கு ஒரு நம்ம பிள்ளை வாழ வேண்டிய பிள்ளை, அந்த பையன் சின்ன பையன் 23 வயது வாலிபனை அடித்து கொண்டிருக்கான். ஆனால் இவங்க ஏன் எதுவும் கண்டுக்கல? இவங்களோட நோக்கம் என்ன? நுட்பமாக நம்ம கவனித்து பார்க்கணும். ஏன்னா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இது படிப்படியாக அப்படியே கொஞ்சம் அதிகமாகும். அவங்க ஒரு பக்கமாக தான் இப்போ திருப்பூர் கோயம்புத்தூர்னா அந்த பக்கம் தான் அதிகமாக இருப்பாங்க. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த பகுதி எங்களுக்கு தனியாக விட்டுடுங்க அப்படிம்பாங்க. நாம் அந்த பக்கம் போனால் அடிப்பான். நம்ம காவல்துறையில் போய் சொன்னோம்னு வச்சுக்க, நீங்கள் அங்கே போகாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஏன்பா அவங்க இருக்க பக்கம் போகிறீங்கன்னு. நமக்காக எதுவுமே நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சிறுமைப்படுத்துவாங்க. இது எல்லாமே நமக்கு புதுசு இல்லை. ஏற்கனவே நம்ம தாய்மண்ணில் நடந்துருச்சு. அகதியாக வந்தவங்க, பொழைக்க வந்த சிங்களம் நம்ம மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் குடியேறி அடித்து கொண்டான். இன்னும் ஒரு 30 வருஷத்தில் இது இங்கே நடக்கும். நாளைக்கு நம்ம நம்ம பிள்ளைகளை பற்றி சிந்திச்சு பார்க்கணும். இந்த போக்கு எப்படி போகுது? இவங்க ஏன் நம்மளை போராட்டம் வைக்கிறாங்க? இந்த போராட்டம் இதோட முடியுமா? முடியாது. அவன் நம்மளை திணிப்பான், வன்முறைக்கு திணிப்பான். எத்தனை நாள் நம்ம அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் வாங்குறதுன்ட்டு நாம ஒரு நாள் திருப்பி அடிப்போம். திருப்பி அடித்த உடனே அது வன்முறையாக மாறும். இந்த வன்முறையை அவங்க தேர்தலுக்கு பயன்படுத்துவாங்க. அவன்கிட்ட சொல்லுவாங்க, நீ இங்கே பாதுகாப்பாக இருக்கணும்னா எனக்கு வாக்கு செலுத்துன்னு. வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த திராவிட கட்சியே சொல்லும், அப்பா நீங்களாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கப்பா. அவங்கெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் அவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கிறோன்னு. அவனும் அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவான். நாளைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் அடிபடும். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொந்த மண்ணை அந்த மண்ணின் மைந்தம் தான் ஆளணும். அப்போ என்ன பண்ணும்? ஒரு தமிழனுக்கு வாக்கு செலுத்தி நம்ம அவரை அந்த அரியணையில் உட்கார வச்சா அவன் எதுவுமே பேச மாட்டான், பயத்திலே போயிடுவான். ஏன்னா இதுவே நம்ம அண்ணன் அரியணையில் உட்காந்துருந்தா இது நடக்குமா? நடக்கவே நடக்காது. அதே மாதிரி அவங்களுக்கும் தெரியும். இது இந்த பிரச்சனையை அவங்க விரும்பி பண்றாங்க. தொடர்ந்து இது நடக்கணும், இதை நம்ம விடக்கூடாது. இதை இப்படியே பண்ணாதான் தமிழர்கள் வன்முறையாளராக மாறுவாங்கன்னு நம்மளை மாத்துறோம். எல்லா நாளையும் இப்படியே போகாது. அதே போல நாங்க இங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் கூட்டம் போட்டு கத்துறோம், அறிக்கை கொடுக்குறோம் நினைக்காதீங்க. ஏன்னா எங்க தலைவர் யாருன்னு உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். எங்க தலைவர் யாரு, அவர் எப்படியாப்பட்டவர்னு தெரியும். எங்களால ஆர்ப்பாட்டமும் பண்ண முடியும், அதுக்கு மேலேயும் பண்ண முடியும். ஆனா நாங்க எதுவும் பண்ணாம ஜனநாயக முறைப்படி நிக்கிறோம். அதனால இனிமேல் இந்த போக்கு வேணாம். இன்னர் லைன் பர்மிட்டை கண்டிப்பா கொண்டு வரணும். கொண்டு வந்து அவங்க எவ்வளவு பேர் வராங்க, என்ன பண்றாங்கன்னு அதை காவல்துறை தான் கண்காணிக்கணும். இதே நம்ம புள்ள ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே அங்கேயே சட்டை பிடிச்சி அடிக்கிறாங்கல்ல. ஆனா அவங்கள போனா தெரியாது பாம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தகவல் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எதுவுமே நம்ம கண்டுக்காம இன்னைக்கு அசால்ட்டா விட்டுட்டோம்னா ஈழத்துல நடந்தது இன்னும் ஒரு 25-30 வருடத்துல இங்க நடக்கும். அந்த நிலைக்கு நம்ம விடக்கூடாது. எல்லாரும் எதிர்காலத்தை சிந்தனையில வச்சு நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.